இவங்க தானே அன்றைக்கி ஒழு செஞ்சுட்டு இருந்தாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி. வலைக்கும் சலாம். உட்காரு. அன்றைக்கி நீங்கள் தானே ஜி ஒழு செஞ்சுட்டு இருந்தீங்க? ஆமாம், நான் தான் ஒழு செஞ்சுட்டு இருந்தேன். நீங்கள் பள்ளியில் பார்த்தேன். ஆமாம், நீங்கள் ஒழு செய்யும்போது உறுப்புகள் எல்லாம் ஒரு தடவை தான் கழுவுனீங்க. ஆமாம், நான் அமல் செய்யறதுக்காக ஸ்பீடாக ஒழு செஞ்சுட்டு போயிடுவேன். ஓ அப்படியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அப்படி சொல்கிறாங்க பாருங்கள். லா யுஸ்பி அப்துல் உதுவா இல்லா கஃபரல்லாஹு லஹு மா தகத்தம மின் தப்பிஹி வ மா தஅஹர. எந்த ஒரு அடியன் பூர்ணமாக ஒழு செய்து ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 முறை நன்றாக கழுவுகிறார், ஒரு முன்பின் பாவங்கள் அனைத்தும் அல்லாஹு தஆலா மன்னித்திடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய முன்பின் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி இனிமேல் முழுவே ஒழு செய்கிறேன். சொன்ன ஜஸாக்கல்லாஹ் கைர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, லா யுஸ்பிகு அப்துல் உதுஆ இல்லா கஃபரல்லாஹு லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅஹர. எந்த ஒரு அடியான் அவன் ஒழு செய்யும் போது அவனுடைய உறுப்புகளை 3 முறை நன்றாக தேய்ச்சி கொள்கிறாரோ அவனுடைய முன்பின் பாவம் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நன்றாக முறையில் ஒழு செய்து நம்மளுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து வருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.